சோறு சாப்பிட முடியாது, தண்ணி குடிச்சா உள்ள அந்த நம்ம எப்படி சொல்ற ஒரு கரண்ட் வயர் அந்த நம்மளுக்கு இது இப்படி அந்த கரண்ட் அடிப்பாங்க அந்த ஒரு டைப் தண்ணி குடிச்சா கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி விடாய்க்கும் தண்ணி குடிக்க முடியாம இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தடம் இருக்குன்னு இதில் அந்த நெஞ்சில் அப்படியே பொழந்து அப்படியே அதை கட்டுமையாக உள்ள போல சேட்டோட உருக்கி பிடிச்சி இந்த மாலையும் வந்து அதோட சிக்கப்பட்டு இருக்க டக்குனு பட்டாணி ஓடி வந்து பயிரை காட்டிட்டு என்னை பிடிச்சிட்டான். அப்படியே டக்குனு அலுமினிய தட்டிலே சாப்பிடுவாங்க, நம்ம மட்டும் சிரட்டையிலே சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணம். அவங்க படிப்பை நிப்பாட்டிட்டு மேசம்பிள்ளைகளுக்கு போக ஆரம்பிச்சு. மேசம்பிள்ளை அடிப்படையாக வந்து மேசம்பிள்ளை. உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்கே மிதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு உங்களிடம் இணைந்திருக்க போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய பிரதேசத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஒரு இளம் முயற்சியாளராக கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப் தளத்தினை ஆரம்பித்து தன்னுடைய முயற்சியின் மூலமாக தற்பொழுது ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆர்ஜி பிரகலாதன் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய அனுபவம், அவருடைய இந்த முயற்சிக்கான காரணம், அவருடைய அடித்தளம் என்ன போன்ற பல்வேறு விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறும் எப்படி இருக்கின்றது உங்களுக்கும் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரதர் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி நல்ல இருக்கீங்களா? நல்ல சுகம். நீங்க எப்படி என்ன மாதிரி போகுது? நல்ல சுகமா இருக்கு. சேனல்லாம் ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கு, நம்மளோட உறவுகள் சப்போர்ட்டோட போய்கொண்டிருக்குது. ரைட். ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இன்ட்ரோலெலாம் என்ன சொன்னார் அப்படி சொல்லி தெரியாது. ஆரம்பத்தில் கால் பண்ணி கேட்டாப்புல வந்து உங்களையும் ஒரு பேட்டி காணணும், நீங்களும் வந்து ஒரு வளர்ந்த யூடியூபர் அப்படி சொல்லி. வளர்ந்ததெல்லாம் இல்லை, இப்போலாம் நாங்களும் வளர்ந்து கொண்டிருக்கோம். பட் நீங்களும் வளர்த்து கொண்டு வாரீங்க. ஸோ அதனால் அப்படியானவங்களுக்கு மோஸ்ட்லி நாங்கள் சப்போர்ட்டிவ் பண்ணி ஆகணும்னு சொன்னால் நாங்கள் நிறைய வீடியோக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நம்மளை போலவே ஆரம்பத்தில் யாரெல்லாம் அடிபட்டுன்னு வந்து நூலாகி வளர்ந்து வராங்களோ ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படி சொல்லியிருந்தோம். நிச்சயமாக வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கண்டிப்பாக. ஸோ வந்து பிரதரோட சேனலுக்கு வந்து யாரெல்லாம் வந்து புதுசாக அந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்களோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்களோ ஸோ அவங்கள வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இவங்களுக்குமான அந்த ஒரு சப்போர்ட்டிவ் கொடுங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல இவங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஆல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட வீடியோ பார்க்கலாம் வந்து. அண்ட் வந்து எங்களோட சேனலில் இப்போ வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி பீப்புள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, தம்பி இதை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி சொல்லி. அண்டு அதே மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து வளர்ந்து வரவங்க அப்படிங்கிறதால ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பண்ணிக்கொள்ளுவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். ஓகே, இப்போ வெல்கம் பண்ணி முதல்ல வீட்டில் அடிக்கிறோம். ஸோ எங்களோட வீடெல்லாம் வந்து பெரிய வீடெல்லாம் கிடையாது. முன்னாடியே வந்து வீடியோஸ்லாம் காண்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட சேனல்லையே வந்து எங்கள்கிட்ட ஹோம் டூர் அப்படி சொல்லி வீடியோ காண்பிச்சிருப்போம். ஸோ இதுதான் எங்களோட வீடு. அதாவது இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அக்காவோட ஃபேமிலியோட சேர்த்து அம்மா, அக்கா, நான் எல்லாரும் இருக்கிறோம். அண்ணங்க 2 பேரும் வெட்டிங் பண்ணி போயிட்டாங்க. சேனல் ஆரம்பிக்கும் போது 2 பேர் வந்து வெட்டிங் பண்ணலை. பட் இப்போ வந்து அண்ணாக்கு 2 பேர் வந்து வெட்டிங் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அடுத்தது உங்களுக்கான வெட்டிங்னா 2030 பார்ப்போம். ஸோ வேடன் அங்கே இருக்கிற அவளுக்கு வீடியோஸ் பார்க்கல அவருக்கும் தெரியும். ஓகே ஓகே. உங்களோட வேடன் ரைட். உறவுகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்க்கக்கூடிய இந்த சேனலை பார்க்கக்கூடிய அநேகமான நபர்களுக்கு ஆர்ஜி தமிழா பிரகலாதன் சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் என்ற வகையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ஏரியாவுக்குள்ளேருந்து யார் யார் வளர்ச்சி அடைஞ்சு வராங்களோ, யார் யார் எந்த ஒரு திறமையில் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எங்களுக்கு எங்களோட சேனல் மூலமாக கொடுக்கணுன்றது எங்களுக்கு ஒரு ஆசை. அந்த வகையில் தற்பொழுது அவர் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த வகையில் பிரதர், நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, எங்கே படிச்சிங்க, எப்படி இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கு? ஸோ என்னோட பிறந்ததுலேருந்து வளர்ந்தது இது வரைக்குமான எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ சொல்லி விடுறேன். ஓகே, உண்மையாக சொல்ல பார்த்தீங்க சொன்னால் உண்மையில் எங்கள்கிட்ட அம்மாங்கள்ட்ட எல்லா பண்ண பூர்வீகம் வந்து இது ஒரு தான். ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் இப்போ இலங்கையில் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அது பிரச்சனைகள் நடந்தது. ஸோ அந்த பிரச்சனை கலவரத்தின் போது வந்து குடியேறி போயிருந்தாங்க வந்துட்டு 38 கிராமம். 38. ஸோ வந்து அது ஒரு வில்லேஜ் ஏரியா. அதுவும் எங்கள்கிட்ட சேனலில் நான் முன்னாலே வந்து வீடியோ காமிச்சிருப்பேன். எங்கள்கிட்ட பாட்டன் போட்டி வாழ்ந்த வில்லேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லி வந்து அந்த வீடியோ காண்பிச்சிருப்பேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் அங்கே தான் மோஸ்ட்லி என்னோடய அக்கா சின்ன வயசுலலாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் பிறந்து வந்து இந்த ஊரில் தான். அந்த கலவரம் பிரச்சனைகள் முடிஞ்சு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நார்மலாக போகும்போது வந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ நான் பிறந்தது இங்கே தான். பிறந்து உண்மையில் எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வந்து
ஸோ எனக்கு 3 வயசுலேருந்து அப்பா பிரிஞ்சிட்டார், அப்பா இல்லை. 3 வயசுக்கு அப்புறமா வந்து அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ அக்கா, அண்ணா, அதுக்கு அடுத்தது அண்ணா, அதுக்கு அடுத்தது நான். ஸோ 4 பேர்த்தையும் வந்து வளர்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இட்லியை வச்சு இடியப்பம் வச்சு ரோடாக போய் விற்று கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஸோ இதை நான் முன்னாலேயே இந்த வீடியோவில் எங்களோட நான் வளர்ந்து வந்த விதத்தை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அழுது சொல்லியிருந்தாங்க, தம்பி உங்களோட இந்த லைஃப் ஸ்டோரிலாம் கேட்கும்போது அழுகு வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து அதை மென்ஷன் பண்ணுறல மற்றவங்களையும் நம்ம வந்து அள வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் இப்போ சில உண்மைகளை சில இடத்துல சொல்லி தானே வேணும். இல்லை கண்டிப்பாக ஒருத்தன் எந்த அளவுக்கு அடிமட்டத்திலிருந்து அடிபட்டு நொந்து மேலே வாரானோ அவனுக்கு தான் தெரியும் அந்த வலியும், அந்த உழைக்கிறதுக்கான ஒரு அந்த வலியானது அந்த ஒரு நபருக்கு தான் நிச்சயமாக தெரியும். கண்டிப்பாக. ஸோ வந்து இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், நம்ம எப்போவுமே வந்து கடந்து வந்த பாதைகளை வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? நம்ம இவ்வளோ தூரம் தான் உயிரை போய் பறந்து போய் இருந்தாலும் வந்து வளர்ந்து வந்த விதத்தை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் அந்த அடிப்படையை வந்து சொல்லியே ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறதுனால அம்மாவுக்கு வந்து இப்போ 4 பேரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சின்ன அண்ணாவை வந்து ஒரு ஹாஸ்டலில், அதாவது கழுதாவளையில் குருகுலத்தில் வந்து அவங்கள படிக்க விட்டாங்க. அதுக்கப்புறமா பெரிய அண்ணாவை வந்து எங்களோட அம்மா வீட்டில் வந்து வளர்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அக்காவையும் என்னையும் வீட்டோட வச்சு வளர்த்தாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து விடிய சாமத்தில் ஏர்லி மார்னிங்காக வந்து எந்திரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு திரைப்படம் வந்திருக்கும், தனுஷோட படம் பார்த்துருப்பீங்க, இட்லி கடை. அண்ட் அதே மாதிரி எங்களோட அம்மா எனக்கு ஒரு தெய்வம். அதில் வந்து தனுஷுக்கு அவங்களோட அப்பா தெய்வமாக இருக்கலாம். இந்த லைஃப் ஸ்டோரியில் வந்து லைவாக என்னோட அம்மா தான் எனக்கு தெய்வம் மாதிரி. ஸோ அப்படி அப்போ விடியச்சாமம் மேலே எந்திரிக்கணும், இடியப்பம் வச்சு இட்லியை வச்சு அவங்க ரோடாக போய் விற்றுவாங்க. இங்கே வீட்டை வந்து அக்கா என்னை குளிப்பாட்டி வெளிக்கூட்டு என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. அக்கா தான் வீட்டு வேலையெல்லாம் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அம்மா வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் அப்போ வந்து மாடு வளர்த்து, மாடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸோ மாடு வளர்த்தது ஈவினிங் டைம் வந்து அம்மா என்ன செய்வாங்க, இங்கே நாளைக்கு இட்லி வைக்கிறதா இருந்தாலும் இடியப்பம் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கான மாவெல்லாம் வந்து இதில் போட்டுட்டு இடிச்சிட்டு வா அப்படி சொல்லி என்னட்டு தந்துடுவாங்க. அப்போ நான் மில்லுக்கு போய் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டை தேடிப்போம். மாட்டை தேடி ரொம்ப தூரம்லாம் போவோம். அது பிடிச்சிருந்தது. இல்லை நாங்களும் இந்த லைஃபுக்குள்ளே நாங்களும் வாழ்ந்துருக்கோம். காடு மேடு அதெல்லாம் தாண்டி சும்மா வேற மாதிரி. அப்பெல்லாம் சின்ன வயசு தானே. ஸோ படிக்கிறத விட மாடை தேடி பிடிக்கிறது தான் பிடிச்சிருந்தது. அது பிறகு இந்த வட்டி குளங்களில் போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமா இருந்துடும். படிப்புன்றது வந்து நம்மளுக்கு சீரியஸாக கிடையாது. ஸோ ஈவினிங் படிடாண்டாலும் வந்து படிக்கிறத தாண்டி இப்படியான வேலையில தான் செய்யும். அப்போ காடு மேடெல்லாம் போய் மாட்டை தேடி பிடிச்சி வந்து கட்டி விட்டுட்டு அடுத்த நாள் இப்போ லீவு நாட்களில் என்ன செய்யணும் சொன்னால் சின்னண்ணாவும் சிலனாவும் இல்லத்துலேருந்து இங்கே வந்துடுவோம். அப்போ சின்ன நான் இப்போ எங்களோட ஏரியாவில் இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து வந்து என்ன சொன்னால் காட்டு ஏரியாவுகளுக்கு வந்து தென்னந்தோப்புகளுக்கு வந்து தேங்காய் இளநீ திருட்டுத்தனமா வேலையை வந்து குடிக்கிறதுல இருந்து இனி ஆத்தரங்களை குளிச்சுட்டு வர்றதுக்கு எல்லா வேலைகளும் வந்து பண்ணுவோம். ஸோ வந்து அக்காவுக்கு இது பிடிக்கிறது இல்லை, தேடி வந்து அடிப்பாங்க. ஆமா, அப்ப என்ன சொன்னா நாங்க இந்த வட்டிகள் எல்லாம் குளிக்க, வட்டின்னு சொல்லுவோம், அதாவது தண்ணிகள் ஜேசிபியால தோண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. நிலையில இருக்கும், ஆனா ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அப்போ அங்கே குளிச்சுட்டு வார நேரம் ஒரு தெருவால் வரும்போது அப்போல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளலாம் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு வீடுகள் தான், 15-20 வீடுகள் தான். இப்போ தான் கிட்ட நிறைய வீடுகள் அங்கே இங்கே குடி வந்து போட்டி போறாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போ அக்கா வாரான்னு சொன்னாலே வந்து பக்கத்து அந்த ஒரு தெருவுக்குள்ள ஒன்று சொல்லுவாங்க, உன்னோட அக்கா அந்த தெருவில் இருக்காடா, இதெல்லாம் போடான்னு சொல்லி. அப்போ நம்ம அட்டிவில் போன தெரியும், ஒன்றும் கமுகம் பூ இந்த பூக்கம்பாலை இல்லைன்னு சொன்னால் பிரம்பு ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு கையோட பின்னால் ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவான். அப்போ மற்ற வழியால் போனால் அவருக்கு தெரியும் இந்த வழியில் இருக்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த வழியால் போகிறான், அந்த வழியாக இருந்துன்றோம். ஐயோ, நம்ம பயங்கரம்னா தான் நம்மளோட அக்கா பயங்கரம். அப்போ தேடி பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு அடித்த களைப்புள்ள ஒரு 3 நாளைக்கு அந்த வேலை பண்ண மாட்டேன். 3ஆவது நாள் முடிஞ்சாலும் மறந்துடும், திரும்ப பண்ணுறேன். இப்படியே வளர்ந்து வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி அம்மா அப்படியெல்லாம் வேலை செய்து இடியப்பம் வச்சு இட்லி வச்சு அதுக்கப்புறமா வந்து ஹோட்டல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க. அதாவது வந்து அங்கே சமைக்கிற வேலைகள்லாம் அது கொஞ்ச நாள் பண்ணி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அது ஒத்து போகல. ஸோ அதால் விட்டுட்டு மறுபடியும் வீட்டிலேயே இருந்து இட்லி இடியப்பம் வச்சு அப்படி எங்களை வளர்த்து வந்தாங்க. ஸோ எனக்கு சின்ன பசங்கனாலே வந்து ஃபேமிலியில் சின்ன வயசில் நடக்கிறதெல்லாம் வந்து பெருசாக தெரியாதானே. அப்போ நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஸ்கூலில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபீஸ் கேட்பாங்க, வந்து இப்போ சரஸ்வதி பூஜை இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் டீச்சர்ஸ் டேக்காக வேண்டி இருக்கட்டும், ஸோ இப்போ டூர் போகிறதா இருக்கட்டும், அப்படி சொல்லி நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து காசு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அம்மாட்ட சொல்லுவோம், இந்த ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களால கொடுக்க முடியாமல் இருக்கும். சில ஃபீஸை வந்து கொடுத்துருவாங்க, சில இது வந்து ஸ்கூலில் இப்போ தகப்பன் இல்லைன்னா வந்து ஓரளவுக்கு விட்டுருவாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சில விஷயங்களை விட்டுருவாங்க. அப்போ எனக்கு ஸ்கூலில்
என்னோட படித்த பசங்க எல்லாருமே டூர் போவாங்க. நான் வந்து எந்த ஒரு டூருமே போனதில்லை. ஆமாம், 1500 2000 அப்படி வந்து அந்த ஃபீஸ் கொடுக்கணும் டூர் போகிறதுக்கு. அதுக்குமே மிச்சமா வந்து நம்ம அம்மா இங்கே உழைச்சிட்டு வரது பார்த்தீங்கன்னு சொன்னால வந்து அப்போ 700 600 500 அந்த காலகட்டத்தில் உழைச்சிட்டு 600. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்களுக்கு சமைக்கிறதுலேருந்து நாளைக்கு சமையலுக்கு ஏற்ற சாமான் பண்ணுறதுலேருந்து நாளைக்கு வந்து இட்லி இடியப்பம் வைக்கிறதுக்கான சாமான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே தான் பார்த்துக்கணும். இப்போ அப்படி இருக்கு. இப்போ எனக்கு டூர் போகிறதுக்கு காசு கொடுக்குறேன்ற வந்து ரொம்ப சிரமம் கஷ்டம். அப்போ அவங்க தர முடியாட்டி வந்து இப்போ அம்மா கூட வந்து இப்போ நான் என்னோட மருமக்கள் இருக்கேன், என்னால் மேக்ஸிமம் என்னெல்லாம் முடியும் முதல்ல வந்து பண்ணி கொடுக்குறேன். நான் பட்ட துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் சில மனவயதிலைகளும் நான் உலக ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டதும் என்னோட மருமக்கள் பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அந்த டைமில் வந்து என்னோட மாமன் மருமங்களை யாராவது எதுவும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் அம்மா தனிமையாக இருந்து இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் வந்து பெருசாக சொந்த பந்தம் சொல்லி நான் அந்த டைமில் மாமாவோ சித்தப்பாவோ யார் விட்டையும் போகிறதில்லை, எனக்கு இந்த ஒரு காசு அப்படி சொல்லி நானும் வாய் திறந்து கேட்டதில்லை. ஸோ அப்படியே வந்து வளர்த்து நாங்களும் நிறைய சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கோம். உண்மையில் தகப்பனார் இறந்ததுக்கு பிற்பாடு அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுவான்றது நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு உங்களோட இதுல வந்து இப்படி நடந்திருக்கணுக்குள்ள உண்மைக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை. இப்போ எங்களோட சேனலில் வீடியோ பார்க்குறவங்களும் என்னோட லைஃப் ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோ பார்த்தா மட்டும் தான் தெரியும் ரைட் பிறகுலாம் எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறது வந்து. ஆனால் நிறைய பேர் வந்து புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இப்போ கேட்பாங்க, ஏன் பிறகு அதை உங்களோட அப்பா ஒரு வீடியோவில் காண்பிக்கிறதுல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. ஸோ இதுதான் பிரச்சனையை வந்து எனக்கு வந்து அப்பா கிடையாது 3 வயசுல இருந்து. ஓகே, ஸோ அப்படியே அம்மா வளர்த்து வரதுல வந்து அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன் இப்படி எனக்கு டூர் போகிறதுக்கு காசு வேணும் அப்படி சொல்லி. ஸோ வந்து அந்த காசு கிடைக்காது. ஓகே, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். பசங்கள்லாம் டூர் போயிட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்தாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட அது அப்படி இருந்தது இது இப்படி இருந்தேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க அனுபவிச்சதெல்லாம் நம்மளை அனுபவிக்கலாம். ரைட், அப்போ ஃபேமிலியை யோசிச்சு பார்ப்போம். அவங்களோட ஃபேமிலி இப்படி, ஸோ அதனால் அவங்க இந்த அளவுக்கு ஃபன் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஜாலி பண்ணுறாங்க. நம்மள்ட ஃபேமிலி இப்படி, பட் நம்மளால் முடியாது, நம்ம அதை பொறுத்துக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் வந்து கிரேட் 9th வந்ததுக்கு அப்புறமா வந்து பேண்ட் டீம் எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப பிரியம். உங்களோட நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கீங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட கையால் நீங்கள் ப்ளே பண்ணி. இப்போ கூட வீட்டை பேடு இருக்குது, அது ஸ்வீஸ்லேருந்து பப்பி எங்களை வந்து கிஃப்டாக கொடுத்தது வந்து எம்மோட. ஸோ அண்ட் அதே மாதிரி கிட்டார் டோல்கிலேருந்து எல்லாமே வீட்டோட வச்சிருக்கேன். அப்பப்போ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், மைண்ட் வந்து அப்செட்டாக இருந்தேன்னு சொன்னால் தனியாக இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணி கொஞ்சம் ஹாப்பியாக மனசு ஃப்ரீயாக அப்படி. ஸோ பேண்டுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து சைட் ட்ரம். ஸோ எல்லாம் பேசிக்கலி எல்லாம் பழகி வந்துட்டோம். அதாவது சைட் ட்ரம் என்ன ஆங்கிள் வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அணில் நடக்கிறதுல இருந்து, அதாவது மார்ச்சிங் பண்ணி தான் வந்து அதை பண்ண வேண்டியது. ஸோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பழகி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த பீஸ் கேட்பாங்க தானே, அதாவது காஸ்டியூம்ஸ்க்கு உரிய பீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஒருத்தருக்கு நாளைக்கு 3500 5000 பீஸ் கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 1500 1000 கொடுத்து டூர் போக முடியாத நிலைமை. அப்போ 3500 5000 பீஸ் கேட்கும்போது என்னால் கண்டிப்பாக பிறட்டு குடிக்கவே முடியாது. அப்போ அம்மா கிட்ட வந்து அடம் பிடிச்சி சண்டை போட்டு கத்தி குளறி கேட்டேன். அப்போ அம்மா வந்து மறுத்துட்டாங்க. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த வயசு வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத வயசு தானே. ஸோ இன்னைக்கு பல வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், பசங்க வந்து பேரண்ட்ஸோட நிலைமையில புரிஞ்சு கொள்ளுங்க, இது இங்கே அப்படி சொல்லி அப்படி சொன்னேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் நானும் புரிஞ்சு கொள்ளாமல் நானும் சூசைட் அட்டன் பண்ணேன். அதாவது அப்போ அலறி பருப்பு அரை சாப்பிட்டேன். வீட்டை சண்டை பிடிச்சி கட்டேன். எனக்கு வந்து ஒரு மாயம் இருக்கு. பேண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்காம போதே. இப்போ நான் வேற பெருசாக இப்போ மற்ற பசங்க இப்போ காஸ்ட்லியான ஒரு ஃபேமிலியில் இருக்க பிள்ளைகள்லாம் வந்து அதுக்கு இதுங்க ஆசைப்படுங்க, அதுக்கே காணுங்க. நான் இது நாள் வரைக்கும் இழந்துட்டேன் நிறைய. ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட்டாக நான் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து இப்போ டூர் போகாட்டியும் விடுங்களேன், அது வளர்ந்து எப்பயாச்சும் போயிடலாம். ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நான் எனக்கு பிடிச்சது வந்து ஸோ சைட் ட்ரம் ப்ளே பண்ணியும் ஆகணும். அது கட்டியுமே அப்செட் ஆகிட்டும். அப்போ ஒன்றும் செய்யலாமல் அப்போ வீட்டு ஆக்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் பாட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துல அலர்பருப்பு ஆஞ்சிட்டு அப்போ கேட்டு இருப்பேன் கதைகள்லாம். இப்போ வீட்டிலலாம் சில பேர் சில கதைகள்லாம் கேட்பாங்க தானே, அந்த அலர்பருப்பு சாப்பிட்றது, அதோட அவங்க சீனி வச்சு சாப்பிடுவாங்க, சீனி இன்னும் கேஸ் ஆக்கிட்டு வேகமாக செத்துட்டாங்க அப்படின்னு அந்த கதைலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு அப்போ அலர்பருப்பு ஆஞ்சிட்டு சீனியெல்லாம் வச்சு தட்டிட்டு சாப்பிட்றது ஈஸி தான். அதுக்கப்புறம் சாகாமல் அனுபவிக்கிறது இருக்கு ஐயோ. அப்போ நான் வீட்டை வந்துட்டு எப்படி சொல்கிறேன், வீட்டையும் சொல்லலை. வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறேன். வீட்டை என்னென்னு கேட்குறாங்க, ஒன்றுமே சொல்லலை. அப்போ லைட்டாக பிளட்டாக வந்து அந்த வாந்தி வந்துச்சு. வீட்டை சொல்லலை. நான் செத்துருவேன்னு பார்த்தாலும் சாகலையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல, வீட்டையும் உண்மையை சொல்லலை. அப்போ இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த டைம் வந்து சோறு சாப்பிட முடியாது, தண்ணி குடிச்சா உள்ள அந்த நம்ம எப்படி சொல்கிற ஒரு கரண்ட் வயர் அந்த நம்மளுக்கு இது இப்படி அந்த கண்ணடி வந்து அந்த ஒரு
டைப் தண்ணி குடிச்சா கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி விடாய்க்கும் தண்ணி குடிக்க முடியாமல் இருக்கும். அப்போ கண்டினியூ ஒரு 3-4 நாளைக்கு இப்படி இருந்து போயிட்டேன்னா, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அலறு பருப்புலாம் சாப்பிட்டு சாகுறோன்னு சொல்லி, நான் ஒரு 3 பருப்பு சீனியெல்லாம் தட்டி வச்சு சாப்பிட்டும் சாகல. அன்றைக்கு சாகக்கூடாதுன்றது இருக்கு போல இருக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே மீண்டு வந்துட்டேன். அந்த அப்போ அதுக்கப்புறமா திங்க் பண்ணேன், ஓகே பிடிச்சது கிடைக்கல, சாகணும்னு முடிவு எடுத்தா சாவுக்கு கூட நம்மளை பிடிக்கல, சரி வாழ்ந்து தான் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைஃப் ஓட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் இத்தைக்கு வரைக்கும் வீட்டாக்களுக்கு தெரியாது நான் ஒரு அலரி பருப்பு சாப்பிட்டு. ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கும் 2 பேருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அவங்கள்ட்ட அதுக்கப்புறமா தான் சொல்லியிருந்தேன், இதான் பண்ணேன் இப்படி தான் பண்ணேன்னு சொல்லி. ஸோ உண்மையில் பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்காதனால அன்னைக்கு வந்து சூசைட்டுக்கு அட்டன் பண்ணேன். ஆனால் சூசைட்டுக்கு அட்டன் பண்ணுறது வந்து உனக்கு அந்த அதுக்கான முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை எனக்கு அன்றைக்கு வந்து உணர்த்திட்டு, அதாவது சாவும் உனக்கு இதற்கான முடிவு இல்லை, ஏன்னா நீ வாழ்ந்தா உனக்கு இதற்கான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ கஷ்டப்பட்டதுக்கு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சா நான் வாங்கலாம். அது மாதிரி நிறைய பேர் எனக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து என்ன சாவு விடாமல் சாவு வாழ வச்சதுக்கான காரணம் இதுதான். ஸோ யாரும் அதுக்காக நான் சொல்ல வரேன், இப்போ நான் இந்த அனுபவத்தில் வந்து சொல்ல வரேன், யாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சாவு, அதாவது சுய தற்கொலை வந்து எதற்குமே வந்து முடிவாகாது. ஸோ யாருமே சூசைடுக்கு அட்டன் பண்ணாதீங்க. ஒரு வயசில் உங்களுக்கு கிடைக்காது, மறு வயசில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுங்கள். எனக்கு அன்னைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு என்னோட வாழ்க்கை சொல்லிக் கொடுத்தது. இன்னைக்கு நீங்கள் அதை உணர்றேன் சரிங்களா. ஸோ அதுலேருந்து அப்படியே வளர்ந்து வந்தாச்சு. அப்படி படிப்படியாக வந்து ஓ லெவல் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி A லெவல் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன். அப்பயும் அதுக்குள்ளே வந்து அக்கா வெட்டிங் பண்ணிட்டாங்க, மருமகன் வந்து பிறந்துட்டாங்க நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே, ஒன்றும் செஞ்சுக்கல. 16 வயசு, ஃபேமிலி பேக்ரவுண்ட், பிடிச்ச சில விஷயங்களை பண்ண முடியல, மற்ற பசங்களாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது நமக்கும் கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருக்கும். ஸ்கூலில் போயிட்டு என்னடா ஸ்கூலில் போனாலும் ஃபீஸ் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி. A லெவலுக்கு போனால் பயங்கர ஃபீஸ் வேணும், டியூஷனுக்கு போகணும், எக்ஸ்ட்ரா அதுக்கு போகணும், இதுக்கு போகணும் சொல்லி. அப்போ என்னால் முடியலை. அப்போ அந்த டைமில் வந்துட்டு முதல்ல, ஆனால் அதுக்குள்ளேயே நான் கிரேட் லெவல் படிக்கும்போதே வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால், இங்கே டெக்டரில் வந்து மண் ஏற்ற போவோம். ஆமாம், மண் ஒரு இடத்த ஏற்றி பறிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சடன்லி என்ன செய்யறதுன்னு சொன்னால், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மதிய சாப்பாடு ஓடி போய் மண் ஏற்றி 2 பேர் சேர்ந்து அடிப்போம். மண் அதை லோட் பண்ணாலும் 300 ரூபா ஒரு லோட்டுக்கு, 2 பேருக்கு சேர்ந்து அடிக்கணும். சவலால் அடிச்சு ஃபுல்லாக லோட் பண்ணி அதை கொண்டு பறிச்சிட்டு வந்துட்டு திரும்ப ப்ளோக்கல் ஏற்ற போகிறது, அதே மாதிரி சக்கக்கல்கள் ஏற்ற போகிறது வந்து இங்கே குவாரிகளுக்கு. ஸோ அப்படி அந்த எல்லாம் பண்ணிட்டு வந்து ஈவினிங் நைட் கிளாஸுக்கு போயிடுவோம். நைட் கிளாஸ், ஓகே. ஸோ அதில் வர கொஞ்சம் காசு எடுத்து கொண்டு வச்சு, இப்போ நாளைக்கு ஸ்கூலில் போய் மற்ற பசங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளும் கேன்டீனில் காசு கொடுத்து சாப்பிட்றது, சில ஃபீஸ் வந்து கொடுக்குறது, டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறது, அப்படி சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அதுவும் வந்து எனக்கு அந்த காலகட்டத்துக்கு போதாமல் இருந்துச்சு. ஓகே, அதனாலும் ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தேறியாச்சு. ஆமாம், படிக்கணும், ஃபீஸ் வேணும், சொந்த பந்தம் யாரும் பார்க்காது, நாம தான் எல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் ஸ்கூலில் அன்னைக்கு ஓகே, நான் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராமில் வந்து நேஷனல் வரைக்கும் நிறைய ப்ரோக்ராமுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்கூலில் ஓகே, இது கிரேட் 6லேருந்து 9th வரைக்கும் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கானே, ஸோ இவனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பாக இந்த ஃபீஸை வந்து நாம கொடுத்து பண்ண சொல்லி அன்னைக்கு எந்த ஒரு ஆசிரியர்களுக்கு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு போது எனக்கு அது ஒரு மன வருத்தம். ஸ்கூலில் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது நான் தான். மாவட்டம், மாகாணம், தேசியம் வரைக்கும்லாம் போய் கொடுத்து செய்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பையனுக்கு இது செய்யலாம்னு சொல்லி அன்னைக்கு யாருக்குமே அந்த ஒரு உதவி மனப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஆசிரியருக்குமே வரல, கூட படிச்சவங்க யாருக்குமே எதுவுமே வந்து வரல. ஆனா எனக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் பெருமையா சொல்லுவேன், இன்னைக்கு நான் எடுக்கிற சம்பளத்துல 2 பசங்களை வந்து படிப்பிக்க வைக்கிறேன். 2 பேருக்கும் வந்து ஒரு பிள்ளைக்கு அப்பா இல்லை, ஒரு பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து கொஞ்சம் ஒரு அப்நார்மல் பேஷண்ட். ஸோ வந்து அவரால் உழைக்க முடியாது. ஸோ அந்த பிள்ளை வந்து யூனிவர்சிட்டி, இன்னொரு பிள்ளை வந்துட்டு படிச்சு இப்போ வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து எனக்கு தெரியுன்றதுனால மாசம் மந்த்லி அவங்களுக்கான 10,000 கொடுத்துட்டு இருக்கேன். அடிபட்டு வந்தவனுக்கு தான் தெரியும் அதுல வலி எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது தெரியும். அப்படி அடிபட்டு வளர்ந்து வந்தவன் தான் அடுத்த கட்டமா யோசிப்பான், வளர்ந்து வர சமுதாயத்தையும் நம்ம இன்னும் ஒரு நிலைக்கு கொண்டு போகணும்னு சொன்னா நம்மளால ஏழுமானது ₹1,000 நம்மளால ஏழுமானது இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு யோசிப்பான். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் ஓகே தற்கொலைக்கு எல்லாம் முயற்சி பண்ணி அப்படிலாம் நினச்சிட்டு அப்போ வளர்ந்து வந்துட்டு இருந்தானே, அது மாதிரி யாரும் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிள்ளைகளை டிசைட் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு இப்போ மாதம் நான் கொடுத்து வரேன். அந்த ஒரு பக்கம் இருக்க. அண்ட் அன்னைக்கு வந்து எனக்காக எந்த ஒரு ஆசிரியரும் கூட படித்தவங்க யாருமே இந்த மனமிரங்கலைன்ற போது எனக்கும் கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது, ஹெல்த்தியாக இருந்தது. ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாச்சு. அண்ட் இந்த O லெவலுக்கு வந்து ஸோ O லெவல் முடிச்சுட்டு A லெவல் படிக்க போகும்போது A லெவல் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போயும் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சடன்லி என்ன செஞ்சேன், படிப்பை நிப்பாட்டிட்டு மேசம்பிள்ளைகளுக்கு போக ஆரம்பிச்சு. மேசம்பிள்ளை அடிப்படையாக வந்து மேசம்பிள்ளை. ஸோ காத்தாங்குடியில் வேலைக்கு போனேன். காத்தாங்குடியிலேருந்து அப்படியே அம்பாறை டிஸ்ட்ரிக்கு சிங்களாக்களோட வேலைக்கு போனேன். அங்கேருந்து அப்புறம் வந்து கொலம்போ போனேன்.
கொழம்புல வந்து நிகம்ப வேலைக்கு போகணும். அப்படி ஒவ்வொரு இடமா மேசம்பள்ளியில் போகணும். மேசம்பள்ளின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசம்பள்ளிக்குள்ள வந்து இந்த ரோடு கொங்குட்டு அடிக்கிறது, அது வந்து ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 600-700 மீட்டர்ஸ் தூரம்லாம் வந்து அடிக்கணும். வேகாத வெயில் வெந்து நொந்து அதே மாதிரி அஸ்திவார வேலைக்கு போனால் பெரிய முண்டுகள் சக்கங்கள் எல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. எப்படா டைம் ஆகும், ஈவினிங் ஆகும், எப்படா விட்டு ஓடுவோம். அதெல்லாம் நான் இப்போ போர்டிங்க்கு போவோம், வேறு இடங்க சிங்கள ஏரியானா அங்கே போர்டிங்லாம் தங்கிருக்கு, எப்படா போவோம் அப்படி சொல்லி. அதாவது அந்த ஒரு வயசு, ஆனாலும் உழைச்சே ஆகும், வேலைக்கு கட்டாயம் உழைச்சே ஆகணும். அதனால வேலை தாங்கில அந்த வயசுல எனக்கு அவ்வளோ வெயிட்லாம் தூக்கி தாங்க முடியாது. கஷ்டப்பட்டு வந்து ஒரு மாதிரி வேலை செய்கிறேன், பல்ல கடிச்சு தெரிஞ்சு வேலை செய்கிறேன். மாதம் முடிய கையில் அந்த சம்பளம் கிடைச்சாத கொண்டு வீட்டை கொடுக்குறதுலையும் பிடிச்ச ஒரு சமம் பண்ணுறது இருக்கிற சந்தோஷம் அது வேற. ஆனால் அது சந்தோஷம் தான், மன நிம்மதி என்றது இல்லை. நிம்மதின்றது வேற, சந்தோஷங்கிறது வந்து வேற. சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது. நிம்மதி இல்லை, பட் வந்து சந்தோஷமாக அதை பண்ணிட்டு இருக்க. அப்படியே மேசம்பில் ஒவ்வொன்று செய்யும்போது வந்து நிகம்புக்கு வேலைக்கு போயிட்டேன். நிகம்புல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து, ஸோ ஏத்துக்கால சைட்டில் வந்து அது வந்து 5 மாடி பில்டிங். அப்போ அந்த வேலைக்கு போயிட்டேன். அப்போ முதல்ல வந்து போனோடனே நார்மல் வேலையை தான் தருவாங்க, கூட்டுறது துறைக்கிற அப்படின்னு சொல்லி போன்னு சொல்லி மேசம்பிள்ளையில் எல்லா வேலையும் தந்து லாஸ்ட்டாக என்ன செய்தாங்க, ஒரு கில்ட்டியையும் கிரைண்டரையும் கையில் ஒப்படைச்சிட்டு நீ இந்த வேலை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சொன்னால் இப்போ சில வேலைகள் வந்துட்டு பழுதானா அதை வந்துட்டு உடைக்கிற வெட்டர்லேருந்து எல்லாம் நான் தான் செய்யணும். ஸோ அப்படி செய்யும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு நாள் வந்து பாகிஸ்தானி ஒரு பட்டாணி வந்து வேலை செய்தான். நான் இங்கால ஒரு மேலே நிலையை வெட்டிட்டு இருந்தேன் கிரைண்டரால். வெட்டி உள்ள வெட்டும்போது ஒரு கம்பியில் ஒரு கிரைண்டர் பட்டது. கிரைண்டர் பட்டு சடன்ட்டு நெஞ்சில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தடம் இருக்குன்னு இதில் அந்த நெஞ்சில் அப்படியே பொழந்து அப்படியே அதை கட்டுமையாக உள்ள போல சேட்டோட உருக்கி பிடிச்சி இந்த மாலையும் வந்து அதோட சிக்கப்பட்டு செஞ்சுட்டு இதுட்டு இருக்க. டக்குனு பட்டாணி ஓடி வந்து பயிரை காட்டிட்டு என்னை பிடிச்சிட்டான். அப்படியே டக்குனு உடனே காட்டி விட்டுட்டு உடனே ஸ்டோர் ரூமுக்கு கீழே போனோடனே அவங்க என்ன சொன்னாங்க, பஞ்சால தொடச்சிட்டு பிளாஸ்டர் ஓட்டிட்டு ஒரு 1 hour தான் வந்து ஃப்ரீ டைம் கொடுத்தாங்க, ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லி. அதுக்கு 1 hourக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து கிரைண்டர் துறது பயமா கையெல்லாம் நட்டுங்குது. ஏண்டா இப்படி வெட்டி இன்னும் கொஞ்சம் போயிருக்கு, சங்க அறுத்துட்டு இருக்கு. அப்போ நான் சொல்றேன் என்னால் கிரைண்டர் பிடிக்கலாம இருக்கு, தடுமாற்றமா இருக்கு, ஏலாதுன்னு சொல்ல ஓகேன்னு மற்ற வேலை ஒன்று தந்தாங்க. நான் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு 2-3 வீக்ஸுக்கு 1 வீக்ஸுக்கு பிறகு மறுபடியும் தந்தாங்க, நீ தான் செய்யணும், வேட்டாக்களோ அவ்வளோ செய்ய மாட்டாங்க சரியாண்டுட்டு. அவுட் சைடில் அதாவது வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சரம் மாதிரி போட்டுருப்பாங்க அங்கே ஸ்கேப் ஹோல்டிங்கில். அப்போ 4வது மாடியில் மேலேருந்து வெளி சைட்டில் வந்து உடைச்சிட்டு இருக்கேன் அந்த டைமில் வந்து. ஆனால் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். சேஃப்டி நம்ம எல்லாம் இருந்தோம்னு சொன்னால் அந்த சைட்டில் வந்துட்டு பார்த்தாங்கன்னு சொன்னால் சைட்டை வாட்ச் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க, ஹெல்மெட் போடாமல் பெல்ட் யூஸ் பண்ணாமல் வேலையெல்லாம் செய்தா. அப்போ நான் என்ன செய்துட்டேன்டா, ஹெல்மெட்டை கால்ட்டி மேலே கொலி வச்சுட்டு பெல்ட்டு விட மாட்டேங்கிட்டு சொல்லி பெல்ட்டையும் கால்ட்டி இடுப்பிலையை கொலிவிட்டு ஸ்காப் ஹோல்டிங்கில் செட் பண்ணாமல் உடைச்சிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகிட்டு கில்ட்டி ஸ்குவேடாக விளையாடுக்க இந்த மாலை தான் அந்த ஒரு நட்டோட கொலி பிடிச்சி. அப்போ இந்த மாலைன்னு 2 வாட்டி காப்பாற்றிட்டு அது எனக்கு அப்போ எனக்கு பேலன்ஸ் பிடிச்சிட்டு அந்த நட்டோட கொஞ்சம் முன்கூட்டி இப்படி விழ போனோம்னா நான் கம்பி எட்டி பிடிச்சிட்டேன். பிடிச்சி தெரிஞ்சு அதுக்கு பிறகு திக்குன்றது கீழே வந்துட்டு இவங்க பார்த்துட்டாங்க வந்து. ஸோ உடனே ஸ்டோருக்கு கூப்பிட்டாங்க. நான் நினைச்சேன் ஃபைன் அட்டி உள்ள போய் அப்படி சொல்லி வார்ன் பண்ணி விட்டாங்க, தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் வார்னிங் அப்படி சொல்லி விட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி மேசங்களை செஞ்சு அப்படின்னு. அப்பயும் எனக்கு மனசுக்கான நிம்மதி கிடைக்கல. சந்தோஷமாக கொஞ்சம் காசை பார்த்து செஞ்சு வீட்டாக்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தாலும் வந்து எனக்கு நிம்மதி கிடைக்கல. என்னடா பண்ணுறேன், எனக்கு நிம்மதி என்ன சொன்னால் பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் தான் நிம்மதி. ஸோ அங்கே வேலை செய்யும் போது டிக்டாக் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் பேசி போடுறது, ஃபேஸ்புக்கில் லைவ் ஷோ போடுறது, ஸோ நம்மளுக்குன்னு சொல்லி நம்மளோட வாய்ஸ் பிடிச்சி நம்மளோட வாய்ஸ் ஸ்டைலிங் பிடிச்சி நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஓகே இதை நம்மளுக்கு பிடிக்குது, நம்ம இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இதில் இறங்கி ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்த டைமில் என்ன சொன்னால் இங்கே ஒருத்தர் வந்து படுவாங்கரையில் வந்து முதல்ல வந்துட்டு ஆரம்பித்த ஒரு ஆன்லைன் ரேடியோ தமிழக வானொலி அப்படி சொல்லி. ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஃபேஸ்புக் பார்த்துட்டு எனக்கு மாமா அவர்கள் வந்துருக்குறாங்க, ஒன்று விட்டு மாமா வந்து கழுந்தம்பள்ளி தானே வரும். ஸோ அவரை பார்த்துட்டு அவர் வந்து வெட்டிங் பண்ணியிருக்கு அரசடி தீவில். அப்போ அந்த டீமோட அவரும் கொக்கடச்சொல்லில் தான் அரசடி தீவில் வெட்டிங் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்களும் அந்த டீமுக்குள்ளே ஒரு ஆள். அப்போ அவர் சொன்னார், மறுமணி இப்படித்தான் நீங்கள் வா இதில் பண்ணு, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் பண்ணுங்க அப்படி சொல்லி. ஓகேன்னு சொல்லி அங்கே அந்த மேனேஜராக ஒர்க் பண்ணுறது சுரேஷ் அண்ணா, கோதாஸ் அண்ணா அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ கோதாஸ் அண்ணாலாம் வந்து ஸ்விஸில் இருக்காப்புல. அவரெல்லாம் கால் பண்ணி தம்பி இதை பண்ணி இப்படி பண்ண சொல்லி ஓகேன்னு சொல்லி பண்ணு. முதல்ல வந்து நான் சம்பளம் எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ நான் பிடிச்சகள் அப்படிங்கிறதால பண்ணேன். பட் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும் தானே, கொஞ்சம் கஷ்டம், நம்மளுக்கும் வந்து செலவுக்கெல்லாம் காசு எப்படி வேணும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரி கொடுத்து வேலைக்கு வச்சாங்க. சரி அப்படின்னு பண்ணேன். ஆனால் அந்த சேலரியும் வந்து போதலை. மறுபடியும் கொழம்புக்கும் மேசம் வேலைக்கு இறங்கி. ஐயோ என்ன சொன்னால் பிடிச்ச வேலை, நிம்மதி கொஞ்சம் கிடைச்சிது அதில். ஆனால் அது சந்தோஷம் வந்து வராம போட்டு. ஸோ நிம்மதி சந்தோஷம் ஒரே டைமில் எல்லாருக்கும் வராது, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அது வாரதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ஒன்றிலேருந்து ஒன்று தான் பெற முடியும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனி ஃபேமிலியும் கொஞ்சம் பார்க்க தான் வேணும் அப்படின்றதுனால மறுபடியும் அந்த ரேடியோ தொழிலை விட்டுட்டு வந்து திரும்ப மேசம்பில் இறங்கிட்டு அதை பண்ணிட்டு இருந்தாப்புல.
யாழ்ப்பாணத்தில் யாழ் ஸ்ரீ எஃப்எம் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே கொடுத்த சேலரியோட கொஞ்சம் பெட்டராக உயர்த்தி நான் உங்களுக்கு அங்கே சேலரி தரேன் வாங்க தம்பி, இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட் அப்படி சொல்லி அங்கே மறுபடியும் மேசம் விளையாட்டு நான் எங்கே போகணும்னு சொன்னால் யாழ் ஸ்ரீ எஃப்எம்க்கு, யாழ் ஸ்ரீ எஃப்எம் அதை யாழ்ப்பாணத்து யாழ் ஸ்ரீ எஃப்எம்ல வேலை செய்யும்போது வந்து அங்கேருந்து அங்கே வேலை செய்யும்போது தான் திவாவை அங்கே கூப்பிட்டு சொல்ல திவா வந்து அதுக்கப்புறமா இப்போ எங்கள்கிட்ட சேனலில் வீடியோ எடுக்கிற அண்ட் தம்ப்நெயில் எடிட்டிங் பண்ணுற பிரசாந்தியும் அதுக்கு கூப்பிட்டு சரி அப்புறம் 3 பேரோட அளவுக்கு பண்ணணும். பட் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காலத்தில் வந்து வேலைகளை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறேன் சில பிளானை வந்து மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. மேனேஜர் அவர் வந்து இங்கே இல்லை, அவர் வந்து ஃபாரின்லாம் இருக்கப்ப அப்போ எங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல அப்படி இருந்து கொண்டு இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. அதை வளர்த்து விடணும், நம்மளும் வளர்ந்து போகணும். இப்போ நம்ம சில பிளான்களை கொடுப்போம், அதை வந்து சில நேரங்களில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்க எனக்கு அங்கேயும் வந்து விருப்பம் லாபப்படுது. அதாவது குறிப்பிட்ட சேலரி தான் இப்போ மந்த்லி மானாத்தான் வந்து நம்மள்கிட்ட சில இதுகளையும் காண்பிச்சா தான் வந்து ஓகே நம்ம அதில் ஒரு இம்ப்ரூவ் கிடைக்குதுன்னு சொன்னால் வந்து நம்மளும் வளர்ந்துருவோம், அதை வளர்த்து விட்டுறோம். அப்போ ஏர்னிங்கும் வந்து கூட அந்த சேனலுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கான சேலரியும் வந்து கொஞ்சம் கூட வரும். இப்போ சொல்லி நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வேலையை பண்ணால் ஆனால் அது எதுவுமே அங்கே நடக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் ஒரு இதுன்னு போய் எப்போவுமே நம்ம ஒருத்தங்களுக்குள்ள வேலை செய்தால் நம்ம ஒரு அடிமைத்தனமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி சொல்லி ஒரு மைண்டில் வந்து போய்கொண்டே இருக்கும். சரி அப்படி சொல்லிட்டு அப்போ தீவா சொன்னால் இதில் வந்து இல்லை லீவும் அப்படி சொல்லி அந்த டைம் தான் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் பனிஷான் இங்கே வந்து என்ன செய்யறா யூடியூப் சேனல் தொடங்குறாப்புல. அண்ட் அதுக்கு முன்னால் வந்து நான் தமிழகத்தில் இருந்து லீவ் ஆன டைமில் வந்து வாய்ஸ் ஆஃப் பனிஷானும் ஒரு ரேடியோ ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ ஆன்லைன் ரேடியோ. அப்போ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதுவும் நார்மலாக பண்ணுதான். அண்ட் அதையும் சக்ஸஸ் ஆகாமல் வேற ஒரு பிரிஞ்சு தான் வேற ஒரு வேலைகளுக்கு போகணும். ஒரு கட்டத்தில் நானும் அனுஷானும் அதாவது நான் அந்த யாழ் ஸ்ரீ எஃப்எம் உள்ள வேலை செய்யறதுக்கு முன்னால் மேசம்பிள்ளையில் லாஸ்ட்டாக நானும் அனுஷானும் திவாவும் மேசம்பிள்ளை செய்திருக்கிறோம் கொலம்புல ஒரு பில்டிங். அது வந்து ஒரு 1 வீக்ஸ் என்னவோ தான் திவா வந்து அதையெல்லாம் வந்துட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னால் 1 மந்த் 1.5 மாதத்துக்கு முன்னால் கொரோனா டைமில் நானும் அனுஷான் அங்கே போய் கிடந்து 2 பேர் தான் 2 அனுஷான் நானும் ஒரே ரூமில் கிடந்து அனுஷான் வந்து ரேடியோ இதழுக்கு கொஞ்சம் வேலை இதுக்கு போயிடுவான், நான் மேசம்பிள்ளைக்கு போயிடும். ஒரே போர்டிங்கில் தங்கியிருப்போம். அவன் அந்த வேலைக்கு போவான், நான் இந்த வேலைக்கு போவேன். போயிட்டு அப்போ 3 பேரும் லாஸ்ட்டாக ஒரு மேசம்பிள்ளைக்கு போய் செய்ய வேண்டியா இருந்து. ஆனால் அங்கே மேசம்பிள்ளை செய்யலாம். அங்கே வந்துட்டு ஒரு ஏசி மெக்கானிக்கல் ஒரு பஸ்ஸுக்கு வந்து கீழே லேபராக வந்து வேலை செய்யணும். ஓகே அப்படி சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு வந்தேன். நான் ஆசிரியர் எஃப்எம்ல திவா இங்கே அதுக்கப்புறமா திவா நாங்கள் எடுத்து அப்படின்னு சொல்லி குலாப் ஜாயி அப்படியே மாறி இருந்துச்சு. அப்போ அனுஷான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து திவா வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து திவாவும் அனுஷானும் அதை மாதிரி ஒரு மாதிரி ஓட்டி கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திவா சொன்னான் நீ வா நம்ம இங்கே இதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நானும் ஒரு சேனலை வந்து ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். சொன்னால் நம்ம அது சக்ஸஸ் நம்ம பிடிச்ச சில விஷயங்களில் நினைச்ச உடனே வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ நிறைய வீடியோக்கள் ஓடி அங்கே போய் அதை போட்டு இதை போட்டு ஓரளவுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே ஃபெமிலி ஃப்ரெஷர் வேறு வளர்ந்து கொண்டு இருக்கா, இத்தனை வயசு ஆகிட்டுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுன்னு 22 நினைக்கிறேன். அப்போ இப்படி இருந்துட்டு இருந்தா நீ என்ன பண்ண போகிறா அப்படி சொல்லி கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் முடிச்சு வெளிநாடு போகிற கட்டம் வந்துட்டு. ஸோ என்ன பண்ணுறது, நீ வெளிநாடு போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாட்ட போய் சொன்னேன். பயங்கர காண்டாயிட்டான். என்னோட சண்டை போட்டான் எஞ்சான். லாஸ்ட்டாக உங்களோட அம்மாக்கள்கிட்ட உங்களோட வீட்டெல்லாம் சொல்லு, இவ்வளோ நாள் டைம் மட்டும் தர சொல்லு, நம்ம அதுக்குள்ள சர்ச்சஸ் பண்ணி ஆடும் அப்படின்னு சொல்லி சரி சொல்லி நானும் வீட்டை வந்து பேசிட்டு தெரிஞ்சுட்டு ஓகே நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓடி வீடியோ போட்டதில் வந்து ஓகே சடன்லி ஒரு சில வீடியோக்குள்ள வியூஸ் வர தொடங்குது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுண்டிங் எல்லாம் நாங்கள் ஃபில்அப் பண்ணிட்டோம். அதாவது வாட்ஸ்அப்ஸில் இருந்து சப்ஸ்கிரைப் கவுண்டிங் எல்லாமே வந்து காமிச்சிட்டோம். மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி வச்சு அப்போ மணி வருது. ஆனால் அந்த $100 வந்து காண்பிக்கணும் தானே ஃபெஸ்ட்டுக்கு வந்து யூடியூப் சேனல். அப்போ $1 $2 வரும்போது நான் வீட்டை காண்பிச்சு சந்தோஷம், இங்கே பாருங்க இப்போ இது வருது, நான் சக்ஸஸ் ஆயிரும் சொல்லி. அப்போ அது குயிக்காக வராது தானே நம்மளுக்கு. அப்போ அது இவ்வளோ நாள் அப்பயும் வீட்டை வந்து ப்ரெஷர் ஒன்று தான், இந்த இவ்வளோ நாளைக்கு இப்படியே காட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பல்ல கடிச்சிட்டு ஓடி இருக்க பார்த்தா யாழ்ப்பாண டைமுக்குள்ளே அந்த வீடியோக்கு போய் தெரிஞ்சிட்டோம். முதல் டைம் யாழ்ப்பாணத்துக்கு போய் முள்ளிவாய்க்கால் வீடியோ கால், வித்தியாக்கா கொலை செய்யப்பட்ட இடங்கள் வந்து அப்படி அதே மாதிரி மதிவதனி அம்மாவோட ஊர் அப்படி சொல்லி சில வீடியோக்களை காண்பிச்சதுக்கு அப்புறமா வந்து மணி வந்து எங்களுக்கு பேங்குக்கு வந்துட்டு முதல் டைம். அப்போ முதல் சேலரியை பார்த்தோன்னே சக்ஸஸ் ஆகிட்டோம். ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு காலத்தில் அந்த மானிட்டேஷன் உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சு? எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3-4-5 மந்த் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட்கள் போனது தெரியல. என்ன சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஓடி வேலை செய்யிட்டு இருக்கோம். நாட்கள் போனது வீடியோ போடணும். ஆமாம் டெய்லி வீடியோ போகணும். திரும்பி பார்த்து மணி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிக்கும். அச்சு இவ்வளோ நாளாக ஓடி வேலை செய்யணும். ரைட், இனி பிரச்சனை இல்லை. இனி எவ்வளவு தான் $60 வந்தாலோ $100 வந்தாலும் $150 வந்தாலும் இனி வந்துட போகுது.
ஓகே ஸோ வந்துட்டு அப்படியே இதை சேலரியெல்லாம் போட்டு எடுத்துக்கொண்டு கொடுத்து சந்தோஷமாக காட்டிஞ்சிட்டு நான் இனி இதுதான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரக்கில் அப்படி ஓடிட்டு வந்தது தான் இந்த யூடியூப் சேனல். அப்படி வளர்ந்தது அந்த காலத்தில். அதாவது ஒரு காலத்தில் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கல அப்படி சொல்லி தற்கொலைக்கு முயற்சி செய்த பிறகலாது இன்னைக்கு தற்கொலை, அதாவது சாவே அவனை வெறுத்து சாவை தாண்டி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தலைமைச்சு. நானும் வளர்ந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரல, நாங்களும் இப்படி தான் வளர்றதுக்கு வளர்ந்து கொண்டிருக்கேன். என்னோட லைஃப் ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னாலும் வந்து இந்த ஒரு ட்ரீம் இந்த ஒரு கெரியர் அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டு, பிடிச்ச ஒரு விஷயத்தை யார் இது எல்லாம் இறங்கி பண்ணுங்க, நாட்கள் போகிறது தெரியாது, அதில் சந்தோஷம் கிடைக்காட்டி நிம்மதி கிடைக்கும். சந்தோஷம் வந்து உண்மையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய செலிபிரிட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய ஸ்டேஜ்லாம் சொல்லியிருப்பாங்க சந்தோஷம் வேறு நிம்மதி வேறு. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது காசு கொடுத்தா சந்தோஷம் வந்துடும், நிம்மதி அதில் கிடைக்காது. அதாவது ஒரு பொருளை நம்மளுக்கு நினைச்சு விருப்பமான கிடைக்கும்னு சொன்னால் காசு கொடுத்தா அதில் சந்தோஷம் கிடைக்குது, ஆனால் நிம்மதி கிடைக்காது. அன்றைக்கு எனக்கு ஸ்கூலில் ஆனால் காசு கொடுத்துட்டு தான் நிம்மதி கிடைச்சிருக்கு, எனக்கு பிடிச்சது ஒன்று அப்படிங்கிறதுனால. அதே டைம் டூர் போயிருந்தா சந்தோஷம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு சந்தோஷமும் நிம்மதி ஓரளவுக்கு கிடைக்கிது. பிடிச்ச வேலையை பண்ணுறேன், நாட்கள் போகிறது தெரியுதில்ல, நேரங்கள் போகிறது தெரியுதில்ல, சந்தோஷமா இருக்கேன் இப்போ. ஓகே, உங்களோட இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டு ஒரு கீழ்த்தர ஒரு குடும்பத்திலேருந்து வளர்ந்து வந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, ரைட்? அந்த விதத்தில் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் நம்முடைய ஏரியாவில் மட்டுமில்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. அப்படி நிறைய பேர் பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தி விடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கக்குள்ள உங்களோட சேனல் மூலமாக இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க? உண்மையை சொல்ல போனால் அது எனக்கே தெரியாது, எனக்கு கணக்கு இல்லை. இப்போ என்ன பார்த்தா தான் தெரியுமே எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுக்கோன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க, காலில் விழுவாங்க. நான் தயவு செஞ்சு நான் கூட வந்து யாருக்காக வேண்டி காலில் விழுந்தே கிடையாது. எனக்கு இங்கே காலில் விழுறது விஷயம் ஒன்றும் பிடிக்காத விஷயம். அந்த கையெடுத்து கும்பிட வேண்டிய என்ன இல்லை. நீங்கள் வீடியோ மூலம் பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க தான் பண்ணுறாங்க. எங்களால் முடிஞ்சதெல்லாம் ஏதோ அவங்க கொடுக்குறத வேண்டிக் கொண்டு இங்கே வந்து கொடுத்து விடுறது, நடுவில் ஒரு பாலமாக இருக்கிறது அப்படி சொல்கிற ஒரு இடத்தை தாண்டி போகிறதுக்காக. உண்மைக்கும் பாலமாக இருக்கிறதுன்றதை விட இப்படி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருக்காங்க, ஆனால் வளர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னால் வளரக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வாரீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உண்மையிலே ஒரு புண்ணிய செயல் தான் நீங்கள் செய்ய. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் அவங்கள வீடியோவில் காண்பிக்கிறீங்க எப்படி சொல்லி. நான் ஒன்று சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டப்போ, எங்களோட ஃபேமிலி கஷ்டப்பட்டப்போ, அன்னைக்கு அந்த டைமில் வேறு யாராச்சும் வந்து அப்படி வீடியோ பண்ணியிருந்தாலும் நானும் தாராளமாக வந்து பேட்டிக்கெல்லாம் கொடுத்துருப்பேன். ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அப்படி. எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களோட அம்மாவும் உங்களோட அக்கா வந்து நீங்கள் வீடியோ பண்ணுவீங்களாடா அப்படி சொல்லி. நாங்கள் அந்த கட்டத்தில் வந்து வந்தோம், எங்களை யாரும் போய் கண்டுக்கல. பட் வந்து இப்போ எங்களோட வீடியோலாம் நிறைய வீடியோக்கள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் காண்பிக்கிறோம். நாங்கள் வளர்ந்து வந்த விதத்தை சொல்கிறோம். நாங்கள் பெரிய பணக்கார ஃபேமிலிலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்படி தான் வளர்ந்து வந்தோம். இப்படி எங்களோட அம்மா வந்து எங்களோட அப்பா உளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. 3 வயசுலேருந்து எனக்கு அப்பா கிடையாது. எங்கட அம்மா இட்லி இடியப்பா வச்சு தான் வித்தாங்க, வளர்த்தாங்க அப்படி சொல்லி எல்லாமே சொல்றேன் எல்லா ஸ்டோரி. அப்போ அதே மாதிரி தான் இன்னொரு குடும்பத்தில் போயிட்டு உங்கள்ட்ட பிரச்சனைகளை சொல்லுங்க, எங்களால் முடிஞ்சது உங்கள்ட்ட உண்மையான விஷயங்களை வெளியில கொண்டு காண்பிக்கிறது. அதை பார்த்து உண்மையில வாழ்க்கையில் அடிபட்டவங்க உணர்ந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். இல்லை உண்மையா உங்களோட கமெண்ட்ஸ் வர மாதிரி நீங்க வந்து இப்போ உங்களோட யூடியூப் சேனல்ல வந்து நீங்க வந்து இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கும் இதே இது அவங்கள முன்னுக்கு திரைக்கு முன்னுக்கு அவங்கள கொண்டு வந்து அவங்களோட கஷ்டத்தை அவங்களோட வாயால சொல்லக்குள்ள உண்மைக்கும் பார்க்குறவங்களுக்கும் உண்மை இப்படி எல்லாம் இருக்காங்களே என்று ஒரு உதவி மனப்பாங்க கொண்டு வரும். இதுக்காண்டி எங்களோட உறவுகள் நீங்க பார்த்து கொண்டிருக்கார்கள், இதுக்கு வேர்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கறதும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஆளாக தான் நான் எங்களோட பிரகலான் சகோ நான் பார்த்துக்கொள்கிறேன். ஓகே, உங்களோட ஜேர்னி தொடரணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க தானே இப்படி வீடியோ செய்யணுன்றது அப்படி சொல்லி. ஓகே, ஒன்று சொல்லலாம், சடன்லி நானும் இல்லைன்னு சொல்லலை. ஓகே சார், ஏன் காரணம்னு சொன்னால் வந்து நாங்கள் வளர்ந்து வரும்போது ஆரம்ப கட்டத்தில், அதாவது 2022 வந்து இது ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது இந்த யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல இருந்து 16 வயசுலலாம் வந்து வீடியோ செய்கிறோம், யூடியூப்பில் வீடியோ போட்டோம். அப்போல்லாம் இலங்கையில் மொனிட்டேஷனுங்கிறது என்னென்றே தெரியாது. ஆனால் அப்போல்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறது, காடு மேடு பக்கம் கேமராவை தூக்கிட்டு போகிறது அப்படின்லாம் சொல்லி மியூசிக் கரோக்கி மியூசிக் ஷோலாம் வச்சு நிறைய கோயிலில் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு கிடைச்ச பேர் பைத்தியக்காரங்க. எங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே லூசித்தனமாக வந்து போனது வீடியோ எடுத்துட்டானே அது இதுன்னு சொல்லி. அந்த டைம்லலாம் வந்து இங்கே டிக்டாக்னாலே என்னன்னு தெரியாது, யாரும் டிக்டாக் பண்றதுமே இல்லை. எங்களை பைத்தியாரான்னு சொல்லி அந்த ஒரு கால் எடுத்துட்டு நாங்கள் கண்டுக்கே இல்லை. இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்கடா விட்டுட்டுன்னு சொல்லி எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுவோம் அப்படி சொல்லி பண்ணி அப்படி வந்தது.
ஓரளவுக்கு வளர்ந்து வந்து இப்போ சம்பாதிக்கும் போது அன்னைக்கு பைத்தியகாரன் சொன்ன அதே கூட்டம் இன்னைக்கு சொல்லுன்னு சொன்னா இவனியல் வந்து கொள்ளை அடிக்கிறானியல் மக்கள்கிட்ட காசுல அப்படி சொல்லி அப்படி ஒரு பட்டம் கட்டிச்சு. அப்போ இதுல புரிய போற ஒரு விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சமுதாயம் இருக்கு தானே, அது அப்படியும் பேசும் இப்படியும் பேசும், இழுத்தும் விடும் உதைச்சும் விடும். ஸோ அந்த சமுதாயத்தோட கதையை வந்து கேட்கவே கூடாது. அப்போ அதாவது அவங்கெல்லாம் வந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வந்து வெங்கல தட்டுலையோ இல்லைன்னு சொன்னால் அந்த அலுமினிய தட்டுலையோ சாப்பிடுவாங்க, நம்ம மட்டும் சிரட்டையிலே சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணம். ஸோ அவங்க எண்ணத்துக்கு வந்து நம்மளும் சாய்ஞ்சோம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை மேலே வராது. இப்போ நம்மளோட வாழ்க்கை உயர்த்தணும்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் நாம் பண்ணணும். அடுத்தவன் என்ன நினைக்கிறானோ அதை காது வழியாக கேட்டுட்டு அதை பண்ணுவோம்னு சொன்னால் அவனோட வாழ்க்கையை தான் நாம வாழ்வோம். நம்மளோட வாழ்க்கையை இப்போ வளர்ப்போம். நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமிலியில் சொல்லுவேன், அம்மாக்கள் கேட்பாங்க, நீ அது இப்போ வளர்ந்துட்டா சரி, நீ எப்படி பண்ணுறா, நீ எப்போ இதை பண்ணப்போ இப்போ அதை பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்க அக்கா, வெயிட் பண்ணுங்க அண்ணா. எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு எது பிடிக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தேன்னம்மா, அது உன்னோட வாழ்க்கைம்மா. என்ன சொன்னால் உங்களோட வயசு வரைக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம், ஆனால் உங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சு எங்களுக்காக வாழ்ந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வாழணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்ல போதெல்லாம் வளர்ந்து வரவங்க வளர்ந்தவங்களோ இல்லை எங்களை மாதிரி இந்த சேனல்லையோ இல்லை வேற ஒரு விஷயங்கள்லையோ வந்து சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிற நிறைய இளம் பசங்களுக்கெல்லாம் சமுதாயம் இன்னைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், எப்போவும் உன்னை தாழ்த்தணும்னு தான் பேசும், உன்னை வீழ்த்தணும்னு தான் பேசும், உன்னை உயர்த்தணும்னு சொல்லி பேசாது. ஆனால் அதே சமுதாயத்துக்குள்ள ஒரு சில பேர் மட்டும் நல்ல மனம் கொண்டவங்க, அவங்க தான் மனுஷங்க, அவங்க தான் கடவுள்னு சொல்லணும். அவங்க மட்டும் தான் எங்களை உயர்த்தி விடுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. தம்பி நீ இதை கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு, தம்பி நான் உனக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், தம்பி உனக்கு நான் கேமரா வாங்கி தரேன், தம்பி நான் உனக்கு மைக் வாங்கி தரேன், நீ இதை ஃபோக்கஸ் பண்ணி இப்படி பண்ணு அப்படி சொல்லி பண்ணுறாங்க பாருங்க. அவங்க தான் மனுஷங்க. எங்களை தாழ்த்தணும் அப்படி சொல்லி பேசி வீழ்த்தணும் அப்படி சொல்லி பேசுகிறவங்களாம் வந்து மனசு பிறவி கிடையாது. அவங்க அதாவது தான் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் என்னையா மனுஷன். அதாவது ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் பட்டாங்கன்னு சொன்னால் அவனை போய் காப்பாற்றுறவன் தான் மனுஷத்தன்மை படித்தவன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் மனுஷத்தன்மை. அவனை வந்து ஒருத்தன் டயரால் ஏற்றிட்டு போய்த்தான்னு சொன்னால் இவன் ஒரேடியாக டயரால் ஏற்றி மீச்சிட்டு போகணும் வைக்கிறாங்க. அவன்லாம் மனுஷத்தன்மையே கிடையாது. ஸோ அவனுக்குலாம் அவன் கேட்குற கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவனுக்கு பின்னால் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்மளை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சி யார் பேர் 4 கருத்து சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கதையை மதிக்கலாம், அதை செய்யலாம். ஸோ அப்படி அதான் என்னோட பாலிசி. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி தான் மற்றவங்களையும் வாழ சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் வாழ்ந்து வந்து ஒரு பெரிய விஷயம். அண்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அனுபவிக்காத எங்களுக்கு கிடைக்காத சில உதவிகள் சில ஃபேமிலியில் கிடைக்கிது. அதை ஒரு உறவு பாலமாக இருந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படி சொல்லும்போது ஒரு மன திருப்தி, அதாவது நிம்மதி சந்தோஷம் அதில் கிடைச்சி ரெண்டுமே கிடைச்சிது. ஆனால் சடன்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்டோட சப்போர்ட்டிவோட சேர்த்து சில பீப்புள் வந்து எங்களை வீழ்த்தணும் தாழ்த்தணும் அப்படி சொல்லி நாடகம் போட்டு ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் மறுபடியும் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது, பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களோட சொந்த காசில் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. சொந்த காசில் பண்ணாமல் இல்லை, நான் சொன்ன மாதிரி மாதம் 2 பிள்ளைகளுக்கு வந்து 10,000 கொடுத்து படிப்புக்கு தான் வைக்கிறேன். நான் இன்னும் சம்பாதிச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக வேறு லெவலில் வந்து பண்ணுவோம். அது இல்லாமல் ஓகே உண்மையில் உங்களுடைய இந்த முயற்சியானது இன்னும் தொடரணும், அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கணும்னு நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணி கொள்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் வளர்ந்து வரணும், எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டிவ் எல்லாம் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உண்மைக்கு நாங்கள் சொல்லியாக வேணும். நான் கோல் எடுத்து என் யூடியூப் சேனல் இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நான் சொன்னதும் இவற்றை தான். நான் இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணித்தேன், எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும், நீங்கள் உங்களை வச்சு நான் ஒரு ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா எடுக்கலாமா என்று கேட்டப்போ ஒரு மறுவார்த்தையும் பேசாமல் ஓகே இன்றைக்கி வாங்க நான் எல்லாத்தையும் நான் செட்டப் செய்து தாரேன் என்ற மாதிரி ஒரு வளர்ந்தவங்க இன்னொருத்தங்களை வளர்த்து விடுறதுக்கு நினைப்பாங்க. அப்படி ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு இருக்கு. அந்த வகையில் அவருக்கும் நாங்கள் இந்த வேளையில நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இதோட எங்களுடைய இந்த காணொலியும் முடிச்சுக் கொள்றோம். நிச்சயமா உறவுகள் நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இதையும் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும் என்றதையும் கேட்டு விடைபெறுகிறோம். மற்றொரு சிறந்த காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆர்ஜி மிது. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். வணக்கம்.